மணிகண்டன், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பேச்சுவார்த்தை எண்ணிக்கை அப்படிங்கிறத என்னவாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தங்களா அல்லது எப்படி புரிஞ்சுக்கணும்? கோட்டீஸ்வரன் ஒரு பார்வை வைக்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நியூஸ் 18 சொல்லுதியார் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. கார்த்திகை செல்வன், நான் இன்னைக்கு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கலாம் அப்படின்னு முதல்ல நினைக்கிறேங்க. கடந்த 5 ஆண்டுகளா தொலைக்காட்சி வாதங்களை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாடு நல்லா இருக்கணும்னா மோடி சாமி இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும்னா பழனிசாமி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஆனால் இன்று முதல் நான் ஒரு திமுக ஆதரவாளராக இனிமேல் என் நிலைமையை மாத்திக்கலாம், வெளிப்படையா இதை முதல்ல அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் எப்பயுமே வெள்ளை கண்ணாடி போட்டுக்கிட்டு வருவேன். எங்க கழக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் போட்ட மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டு வர்றதுக்கு காரணம், இன்று முதல் நான் திமுக, ஏன்னா திமுகங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திராவிடத்தின் தொட்டில். அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு சோதனை வர்றப்ப, இப்ப எப்படி ஒரு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா பிரியன் சார் மாதிரி நடுநிலையான பத்திரிகையாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் அண்ணா திமுக நல்ல கட்சிங்க, அண்ணா திமுக 4 8 16 உடஞ்சு கிடக்குதுங்க அப்படின்னு அண்ணா திமுக மேல ஒரு பரிவிப்பும் பாசமும் காமிச்சாங்களோ, அந்த மாதிரி நான் அதிமுக பாஜக ஆதரவாளனா அறியப்பட்டவன் இன்று முதல் நான் திமுக ஆதரவாளரா நான் மாறிடுறேங்க. அதை சொல்லிடுறேங்க. மரியாதைக்குரிய கழக சேர்த்துக்கங்க. அதாவது திமுகவுடைய கூட்டணி, அதாவது வந்து திராவிடத்தின் தொட்டில்னு சொல்லக்கூடிய திமுகவின் கூட்டணி முழுமை பெறும் வரைக்கும் நான் திமுக ஆதரவாளரா அண்மையில் இருக்க போறேங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. நான் கழக தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க. KC வேணுகோபால் 4 நாளைக்கு முன்னாடி பணிவா பவ்யமா வந்து நம்மளை பார்த்துட்டு அவரு போனாரு. அவரு போயிட்டு 4 நாள் முடியல. பாத்தீங்கன்னா இந்த சோடங்கர் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல we were in communication with TVK அப்படின்னு பேசுறாரு. கம்யூனிகேஷன் இஸ் கண்டினியூ ப்ராசஸ் அப்படின்னு பேசுறாரு. இது ஒரு கூட்டணி தர்மமா? எங்க போயிட்டாரு நம்ம இவரு RS பாரதி? எங்க போனாருங்க? ராஜகண்ணப்ப எங்க? அட்லீஸ்ட் சேகர் பாபு வச்சுவாது இது கடுமையான பதிலடி நாம கொடுத்திருக்க வேண்டாமா? காங்கிரஸ் கட்சியோட பலம் என்ன, அவங்க உயரம் என்ன, நம்மளுடைய உயரம் என்ன? ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் நாங்கள் திமுகவினுடைய அழைப்புக்கு காத்து கொண்டிருக்கிறோம், நம்ம அழைப்பை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சோடங்கரை நாங்க தாவேக்காவோடும் தொடர்பில் இருக்கிறோம், அவர்களோடும் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. அவர் நாவடக்கம் தேவைன்னு இன்னும் ஏன் நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்காம இருக்கிறோம், உள்ளபடியே நம்ம திமுக தொண்டர்கள் கவலைப்படுறாங்கிறது அவரோட நாலேஜ் கொண்டு போறேங்க. இன்னும் காங்கிரஸோட அவங்க பேசவே இல்லையே. அவரே சொல்றாரு, இன்னும் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை, இதுவரைக்கும் பேசுனதுலாம் இன்ஃபார்மலா தான் பேசணும், பேச்சுவார்த்தை குழுவா இன்னும் அழைக்கலன்னு சோடங்கர் சொல்றாரு. குழு போட்டு 70 நாள் ஆச்சு, காத்திருந்தேன் கதவு திறக்கும்னு காத்திருந்தேன்னு பஞ்சபாட்டு பாடினாரு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்புறம் அப்படி சொல்லிட்டு எப்படி சார் நாங்க இவங்களோடய பேசிட்டு இருக்கோம், கண்டினியூ ப்ராசஸ்ன்னு சொல்றாரு. இதை ஏன் நம்ம திமுக அதை கவனிக்க தவறுனது அப்படிங்கிறது பேசவே இல்லைல்ல, அதை கவனிக்க மறுக்கிறீங்க பாருங்க. இப்ப IUML கூட்டு பேசுறாங்க, மற்ற கட்சிகளை கூட்டு பேசுறாங்க, அந்த கேள்விக்கு வர அதான் காங்கிரஸ் முக்து பாரத்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பட்டியல், அதுல அவங்க எல்லாம் பேசுறதுக்கு போலதான் நீங்க டெம்பரரியா நான் பேசுறேன்ட்டீங்களே, நீங்க பேசிட்டீங்க, அந்த கருத்தா அது ஆயிட போகுது, அவ்வளவுதானே? இல்ல அதான் அது அடுத்த கண்டினியூஷன்ல வரங்க. இந்தியா முழுக்க இந்த மோடி குரூப் வந்து காங்கிரஸ் முக்து பாரத் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க. இந்த வெறும் இந்த காலி டப்பாவை நாம தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறோம். திமுகன்னு நாம கொடுக்குற நம்ம தோல் மேல ஏறிக்கிட்டு இவங்க சவாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையாலுமே ஒரு திமுக ஆதரவாளரா, புதிய ஆதரவாளரா மாறின எனக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேங்க. அவர் என்ன ஒரு வீராப்பா பேசுறாரு. மைனாரிட்டி ஓட்டுங்கிற மந்திரக்கோள் எங்கிட்ட இருக்குது, எங்களை திமுக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட முடியுமா, முடிஞ்சா போக சொல்லுங்க, நம்மள சேலஞ்சு பண்றாருங்க. தென் மாவட்டங்கள்ல நாங்க இல்லைன்னா திமுக டெபாசிட் வாங்குமா அப்படின்னு பேசுறாருங்க. எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு பயம். அதனாலதான் முதல்ல சின்ன கட்சி IUML கூப்பிட்டு பேசுறாங்க. எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா நாளைக்கோ நாளை மறுநாளோ எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூப்பிட்டு ஃபியூஸ் பேல கூப்பிட்டு பேசி 30-33 சீட்டுக்குள்ள அதிகபட்சம் முடிவு பண்ணிடுவாங்க. பிஜேபிக்கு மட்டுமா இல்லன்னா அமமுகவும் சேர்த்தா? இல்ல அது அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த காங்கிரஸ் நண்பர்கிட்ட கேட்டு சொல்றேன். அவர் சொன்னது பாஜகவுக்கு 30-33 சீட்டை குடிச்சு முடிக்க போறாங்க. இவர் என்ன MK ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மாதிரி வீரனா, இல்ல வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து அமித்ஷா மாதிரி மோடி மாதிரி அவர் கொடுக்கறத வாங்கிட்டு போவேன், எங்க ராகுல் காந்தி யாருன்னு நாங்க காட்டுறோம் பாரு அப்படின்னு. நீங்க மணிகண்டன் காங்கிரஸோட வாய்ஸ் இப்ப பேசுறீங்களா?
இல்ல நான் திமுக ஆதரவாளரா இல்ல யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவர் நீங்களே, உங்களுக்கு பாவம், நீங்க ஒரு வழக்கறிஞர், பொதுவா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, திரு மோடி அப்படின்னு அவங்களுக்காக வழக்காட வருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு யோசனையா இருந்தது. அதான் வேற ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களோ அப்படின்னு யோசிச்சேன். இத பன்னீர்செல்வம் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் பன்னீர்செல்வம் மாதிரி ஆக மாட்டேங்க. இல்ல ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல. நீங்க பிஜேபி ஏடிஎம்கே பத்தி சொல்றீங்களா இல்ல காங்கிரஸ் திமுக பத்தி பேசுறீங்களா? குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா வழக்கமா திரு மணிகண்டன் யாருக்காக பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கன்ஃபியூஷன் வந்துட வேணாமே நான் தெளிவுபடுத்திக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல சார். இப்ப பிரியன் சார்லாம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக மேல எவ்வளவு அக்கறைப்பட்டு நாளா உடஞ்சு கிடக்குதுங்க. சசிகலாவை சேர்த்தணும், தினகரனை சேர்த்தணும், இப்படி பலப்படணும், அது ஒரு திராவிட கட்சி பலமிழந்து போயிடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவு உள்ளபடியா ஆதரவா நல்லபடியா பேசினாரோ அந்த மாதிரி திமுக காங்கிரஸ் இப்படி சீண்டுதேங்கிற கோபத்துல நான் திமுக ஆதரவாளர் பேசுறேன். இன்னொன்னு சொன்னார் அந்த காங்கிரஸ் தலைவர், எங்களுக்கு பயந்துகிட்டு 116 சீட்டு 63 சீட்டுன்னு பயந்துகிட்டு கொடுத்தவங்க இந்த இடம் மொத்தமா வச்சுட்டு பாத்துக்கலாம், நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இது பண்றாங்க. இதெல்லாம் யாரு மணிகண்டன் சொல்றாரு? அவரு அந்த எங்கிட்ட சொன்னாரு அந்த காங்கிரஸ் சொல்றாரு. அவர் பத்திரிகையில சொல்லாமே, ஊடகங்கள்ல பேசிடலாமே இதெல்லாம். அதுதான் அவருக்கு முகமூடியா மணிகண்டன் இருக்காரா என்ன? பாவம் காங்கிரஸ்காரங்களோட வீரம் அவ்வளவுதான் சார். பின்னாடி பேசுறாங்க, அவர் என்கிட்ட பேசுறாரு. அதான் சொல்லிடுறேன் சார். ஒரே வார்த்தை. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து இப்ப கோட்டீஸ்வரன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த தலைவர் அதிமுகல இருந்து இதை சொன்னார், பாஜகல இருந்து ஒரு தலைவர் இதை சொன்னார், சசிகலா அவங்க தரப்புல இருந்து இதை சொன்னாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசுறது உங்க கருத்தா இருக்கணும்ல, அதுக்காக கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவருக்கு அதாவது நான் ஒரு திடீர் ஆதரவாளரா கருப்பு கண்ணாடி பாருங்க நல்லா. நான் இப்ப கூட அதான் சொல்றேன் மணிகண்டன், ரொம்ப நீண்ட நேரம் போயிட்டு இருக்கோம். உங்களோட வழக்கமான சட்டையருக்கெல்லாம் நான் ஸ்பேஸ் கொடுத்துதான் சரி நீங்க ஒரு ஆர்வமா தொடங்குவீங்க, பேசி முடிச்சுடுவேன், அடுத்த சப்ஜெக்ட் உள்ள வரணும்ல. அதுவே போயிட்டு இருந்தா மற்றவங்களுக்கான நேரம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் இல்லையா? ரைட் சார். கருப்பு கண்ணாடி கழட்டிட்டு சார் ரொம்ப நேரம் வேஷம் போட முடியல. ஒரிஜினலுக்கு வந்து நாட்டுக்கு மோடி, வீட்டுக்கு எடப்பாடி, நாட்டை காப்பாற்று பழனிசாமி. ஒரே விஷயம் சொல்லிடுறேன் சார். நாளை மறுநாளோ பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கும் சீட் ஷேரிங் முடிய போகுது சார். மார்க் மை வேர்ட்ஸ். நாளானைக்கு என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு கூப்பிடுங்க. பாஜகவிற்கு தனிப்பட்ட முறையில் 33 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டார் சார். 30 டு 33 சீட் போட்டிட்டாங்க. இப்ப கூடுதலா எப்படி வரும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? 24 போட்டிட்டாங்க சார். 24 20 அது வந்து கூட ஒரு 6 சீட்டோ இல்ல 7 சீட்டோ மத்தியில அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு ஏற்ற சீட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா 33 தாண்டாதுங்க. 21 மத்தியில ஆட்சியில் இருந்த போதுதானே இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு. அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கும் பயந்தவர் இல்ல. ஆட்சியில் இல்ல சார், அப்பவும் 24 தானே சார். அப்புறம் ஏன் இப்ப கூடுதலா இல்ல? இப்ப கட்சி வளர்ந்துருக்கா, எதுக்காக நம்ம கூடுதலா கொடுக்கணும்? நான் ரெண்டுக்குமே கேட்கிறேன். தேசிய கட்சிகள் இங்க கூட இடங்கள் கேட்கறாங்க, அது அவங்க உரிமை, அவங்க கேட்கலாம், கொடுக்கறது கொடுக்காது இவங்க உரிமை. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கையை கூட கேட்கறாங்கன்னா கட்சி வளர்ந்துருக்கிறதா இல்ல வேற என்ன சூழல் அப்படின்னு கேட்கறாங்க. தேங்க்ஸ் டு கோடீஸ்வரன். இப்ப அவர் சொன்னார்ல, தமிழகத்துல காங்கிரஸோட பாஜக தாங்க அதிக ஓட்டு வங்கி இருக்குதுன்னு சொன்னார்ல, அது ஒரு காரணமா இருக்கலாம். பாஜகங்கிறது ஓரளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தை வளர்ந்துருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், அதிமுக 165 இடத்துல போட்டியிடுது சார். இது பாத்தீங்கன்னா பாஜக பாமக உட்பட இங்க அன்பு சகோதரர் எங்களுடைய ரத்தத்தின் ரத்த உடன்பிறப்பு தினகரன் எல்லாம் சேர்ந்து 74 இடத்துல நிப்பாங்க. அதிமுக 165 இடத்துல நிக்க போகுதுங்க. இரட்டையிலே 165 தான் சொல்றீங்களா? இரட்டாளி 165 தான் சார் நிக்குது, அதுக்கு மேல இல்ல சார். அப்படின்னா நீங்க 191ல நின்ன இரட்டையில இப்ப 165னா ரொம்ப குறைஞ்சிருமே அந்த எண்ணிக்கை. அங்க அப்படியே கேமராவை அப்படியே அறிவாலய பக்கம் திருப்பி பாருங்க எவ்வளவு நிக்க போறாங்கன்னு. அது பேசிட்டாங்களே பாத்தீங்களா? இப்ப தொடங்கினத நீங்க திருப்பி கூட பேசுங்க. தொடங்கி 35 நிமிஷம் ஆச்சு. நாம 35 நிமிஷத்துல 28 நிமிஷம் அறிவாலயம் பத்தி தான் நீங்க பேசணும். அப்ப திருப்பி கண்ணாடி திருப்புங்க. இந்த டைரக்ஷன் இதுவே நல்லா இல்ல. சரி நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க முதல்ல கருப்பு கண்ணாடி போட்டு எங்க தொடங்குனீங்க? நீங்களே மறந்துட்டீங்களா நீங்க என்ன பேசுனீங்கன்னு? அது முந்தா நாள் பன்னீர்செல்வம், இப்ப நான் இன்றைய பன்னீர்செல்வம். சரி, அப்பனா ரொம்ப வருத்தப்படணும், ஆடியன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னங்க ஒரு விவாதத்துக்கு வேல்யூபிளான ஏதாவது கண்டென்ட்டோட வரனா முந்தா நாள் நேத்து பன்னீர்செல்வம் என்ன திருப்பணியில். சரி வர பேசுவோம். நான் நவநீத் பேசுறேன். முதல் கட்ட கருத்தை அவர்கிட்ட கேட்டு